தொழில் செய்யும் இடத்தை அடமானம் வைக்கக்கூடிய அல்லது தொழில் செய்யும் இடத்தில் தேவையற்ற வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சனி பகவானை வச்சு இதை நம்ம பார்க்குறோம். இப்போ மேசராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் மேசத்தில் சனி பகவான் இருந்துச்சுன்னா நீங்கள் பிறந்த ராசி அப்படிங்கிறது மிதுன ராசியாகவோ அல்லது கன்னி ராசியாகவோ அல்லது விருச்சிக ராசியாகவோ அல்லது மீன ராசியாகவோ இருந்தால் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தை தேவையற்ற வில்லங்கங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த அமைப்பு இருக்குது. இந்த மேசத்தில் சனி பகவான் இருந்து நீங்கள் நாம் சொன்ன மாதிரி இந்த மீன ராசியாகவோ அல்லது மிதுன ராசியாகவோ அல்லது விருச்சிக ராசியாகவோ அல்லது கன்னி ராசியாகவோ இருந்தால் உங்களோட சொந்த இடமா இருந்தால் அந்த இடத்தோட பத்திரத்தை ஏதாவது ஒரு பேங்கில் வச்சு ஒரு லோன் அது மேலே வாங்கிக்கிறது அப்படிங்கிறது இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் குறையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இல்லை நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த அமைப்பு இருந்தால் அங்கே வரக்கூடிய வில்லங்கங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். இதே இந்த மேசராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரமாகவோ அல்லது மிருகசீரிசம் 1-2 பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நல்ல வாகன வசதிகளுடன் கூடிய தொழிலுக்காக நான் தனியாக வாகனம் வச்சுருக்கேன் சார், தொழிலுக்காக சொந்த இடத்துல நல்ல இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டு அந்த இடத்துல தொழில் செய்கிறேன், சொந்த இடத்துல தொழில் செய்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு. இதே இந்த மேசத்தில் சனி பகவான் இருந்து நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிசம் 1-2 பாதமாக இருந்து குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் விருச்சிக ராசியிலோ அல்லது கன்னி ராசியிலோ இருந்தால் மிக சிறப்பான இடம் அமைந்து வாகன வசதிகளுடன் அல்லது நல்ல இடத்தில் தொழில் செய்யக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி தொழில் செய்யுங்கள். நன்றி, நமஸ்காரம்.